100% வெற்றி பெற்றிருப்பாரு. இதுல டவுட் கிடையாது. 100% ஜெயிப்பேன், 50% ஜெயிப்பேன்றதெல்லாம் நம்மளா கற்பனையில் சொல்கிறது. மக்கள் எப்படி இருக்காங்கன்றத முதல்ல பார்க்க கற்றுக்கணும். முதல்ல ஆதவர்ஜுனா சொல்லியிருப்பாரு, ஆக்டர் ரஜினி அரசியல் வரதுக்கு திமுக அழுத்தம் கொடுத்தாங்க, வர வேணாம்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. அவருக்கு முதல்ல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. அவர் தமிழ்நாட்டுக்காரர் அல்ல, தமிழர் அல்ல. அதுவே ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்டா எம்ஜிஆர் 20 வருஷம் கட்சியிலேருந்து உழைச்ச பிற்பாடு அவர் மலையாளின்ட்டாங்க. நீ ஒன்றும் இல்லாமல் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்தா நீ மகாராஷ்டிரக்காரன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம்? அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு பொறாமை. ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. எனக்கு ஒன்றும் பொறாமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவேளை கமல் வந்திருந்தா பொறாமை இருந்திருக்குமோ என்னமோன்னாரு. அது கூட சொல்லியிருக்க வேண்டியதில்லை. யாரோ தான் அவங்கவுங்களுடைய திறமையில அவங்கவுங்க நிற்கிறாங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். விஜயவர்கள் செய்த சாதனை எம்ஜிஆர் என்டிஆர் செய்யாத சாதனையெல்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. இவருடைய அறிவு அவ்வளோதான் நான் கணக்கு போடுறேன். எம்ஜிஆர் காலம் வேற, என்டிஆர் காலம் வேற, விஜயுடைய காலம் வேற. ரெண்டு கட்சியிலுமே கட்சிக்காரங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியில் அந்த விசுவாசமே இல்லை. ஏதோ அந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக வேலை செய்யலாம், அதுவும் காசு வந்தால் வேலை செய்யலாம், இல்லைன்னா வேலை இல்லை அப்படின்னு போயிடுறாங்களே தவிர இது கட்சி ரெண்டுமே கட்சி தன்னுடைய கட்சிக்கு இருக்க வேண்டிய இயல்பை பூரா விட்டுடுச்சு. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு கூட்டம் கூட ஏற்கணுன்றதுக்காக நாம தான் ஆட்சியில் இருக்கிறோம், நாம தான் வருவோம், நம்பிக்கை இழக்காதீங்க, அதுன்னா சொல்லலாமே தவிர இவங்களுக்கு கட்சியை எப்படி வளர்க்குறதுன்னே முதல்ல தெரியாது. வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா திருச்சி சவுந்தரராஜன் சார் தான் நம்ம கூட இருக்கார். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்க போகிறோம், வாங்க கேட்கலாம். ஐயா வணக்கம்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்கய்யா? நல்லா இருக்கு ஐயா. அதே மாதிரி இப்போ தமிழக அரசியலில் பார்த்தோம்னா மிக முக்கியமான விஷயமா பார்த்தோம்னா நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. எனக்கு விஜய் மேலே எந்த பொறாமையும் இல்லை, ஈகோவும் இல்லை. நான் ஸ்டாலின் சாரை ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போயிருந்தேன். அவர்கிட்ட சும்மா பேசலான்னு தான் போயிருந்தேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நான் சும்மா பார்த்து பேசலான்னு போயிருந்தேன்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாதுன்றாரு. அவர் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு உள்நோக்கம் இல்லைன்னு சொன்ன பிற்பாடு நம்ம அதை போய் அவர் இல்லாத ஒருத்தரை ஃபீல்டில் அவரை விட்டு தானாக கட்டிட்டு போகிறவரை நீங்கள் ஏன் திரும்ப போய் வம்பு எடுத்து அவர் நோக்கம் என்ன அதுன்னு அவர் நோக்கத்தை அவர் சொல்லிட்டாரு, தேர்ந்து போச்சு. அதுக்கு பிறகு என்ன இருக்காரு? அது அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் பார்க்கணும். அவர் என்ன நான் பாலிடிக்ஸ்க்கு வரேன்னு சொல்கிறாரா, அல்ல போட்டி போட போகிறேன்னு சொல்கிறாரா? எதுவும் கிடையாது. அவர் ஒரு தன்னிலை விளக்கம் மாதிரி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அவர் சொன்னதை, அவர் போய் ஸ்டாலினை பார்த்ததை மற்றவங்க கண்டபடி சொல்லிகிட்டு இருந்தது. இல்லை நான் நண்பர் என்ற முறையில் 40 ஆண்டு காலம் நண்பர் என்ற முறையில் பார்த்தேன் அப்படின்ட்டு அதோடு நிறுத்திக்கிட்டார். அவ்வளோதான். அதில் பிரச்சனையே இல்லையா? ஓகே ஐயா. இப்போ பார்த்தோம்னா இப்போ அதிமுக திமுக இணைப்புக்கு இவர் தான் ஒரு இடைப்பட்ட பாலமாக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் போச்சு. பாஜக இவரை வச்சு தான் மூவ் பண்ணுறாங்கலாம் சொன்னாங்க. அந்த கருத்து உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹேசியமாக எப்படி இதெல்லாம் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஏன்டா பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். பண்ணியிருந்தாலும் பண்ணேன்னு சொல்ல போகிறதில்ல, பண்ணாமலும் அந்த பட்சி வந்தாலும் தெரிய போகிறதில்ல. அதனால் இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அனாவசியமாக அவங்கள அவரை கூப்பிட்டு வம்பு வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதான் ஒதுங்கிட்டேன், நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நின்றுருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுவே கூட தேவையில்லாது. அது நிற்கலையே, ஒன்றும் மக்கள் எதிர்பார்த்த போது நீ நிற்கலை, அதனால் விட்டுட்டு போகலாம். ஏதோ அவர் சொல்ல வேண்டிய ஆதங்கம் அவர் சொல்கிறார், அவ்வளோதான். அப்போ நின்றுனா நான் ஜெயிச்சிருப்பேன், 100% ஜெயிச்சிருப்பேன்னாரு. இப்போ அரசியல் ரஜினி இது எப்படி பார்க்குறீங்க? அரசியலை அவன் 100% ஜெயிப்பேன், 50% ஜெயிப்பேன்றதெல்லாம் நம்மளா கற்பனையில் சொல்கிறது. மக்கள் எப்படி இருக்காங்கன்றத முதல்ல பார்க்க கற்றுக்கணும். முதல்ல அரசியல் கட்சிகள் பல்ஸ் பார்க்குறது, மக்களுடைய பல்ஸை தான் பார்க்கணும். அது பார்க்காம இவங்க அவங்க நாம் 200 சீட்டு ஜெயிப்பேன்றதும், இவர் நான் 200 சீட்டு ஜெயிப்பேன்றதும், மொத்தமாக 500 சீட்டு 1000 சீட்டாக இருக்குது, மொத்தம் இருக்கிறது 234 ஜெயிக்கணுன்னதும், 2 பேரும் தன்னை மீறி வரம்பு மீறிய அளவுக்கு அவங்களுடைய 2 கட்சிகளுமே தன்னம்பிக்கையில் இருந்துட்டாங்க. அவர் நலத்திட்டங்கள் கொடுத்துட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், அதனால் மக்கள் தருவாங்கன்னு. அதே மாதிரி இவரும் நலத்திட்டம் பார்த்துக்கலாம், நம்ம கருணாநிதி ஸ்டாலினுடைய எதிர்ப்பை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. விஜய் எவ்வளோ கீழே இறங்கி போய் கூட இவர் சேரலைன்னா இவங்களுக்கெல்லாம் மக்களை பற்றி கணக்கு போடுற அழிவே கிடையாதுன்னு தான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. யாருமே 2 கட்சிகளுமே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி நிற்பாங்க அப்படின்றத பற்றி அவங்களுடைய கட்சி ரீதியாகவும் தெரியல, அல்லது அவங்ககிட்ட இந்த உளவுத்துறை மூலமாகவும் தெரிஞ்சுக்கோல. அதனால் 2 பேருமே ஏமாந்துட்டாங்க. 2 பேருக்குமே கணக்கு போட, இதையே கணக்கு போட தெரியாமல் இவங்க என்னத்தை பண்ணிட போகிறாங்க, அவ்வளோதான்.
அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ அரசியல் பார்த்தோம்னா இப்போ ரஜினிகாந்த் அன்னைக்கே அரசியலுக்கு வர முடியல. இப்போ 2096 அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தது, காலகட்டம் எப்படி இருந்தது? இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த ரெண்டு கட்சிகளையும் இல்லாமல் யாராச்சும் வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இன்னைக்கு விஜயினுடைய செல்வாக்கோ விஜய் யார் வருவாங்கன்னு பார்த்தாங்க. விஜய் வந்தது, விஜய் பின்னால் எல்லாரும் போனாங்க தான் உண்மை. விஜய்க்குன்னு உள்ளது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு அளவுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கிடைச்ச ஓட்டெல்லாம் ரசிகர்கள் ஓட்டல்ல. மக்கள் வந்து விரும்பி யாரையாச்சும் வேற இந்த ரெண்டு இயக்கங்களை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சவங்க போட்ட ஓட்டு தான் அது. அதை ஒழுங்காக இன்னும் கொஞ்சம் நல்லாவே இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய ஓட்டு வந்து ஒரு 150 160 சீட்டு கூட வந்திருக்கலாம். அதெல்லாம் பிளான் பண்ணி இவங்க பண்ணலை. அதனால் இதுதான் நிலைமை, இன்றைக்கு நிலைமை இதுதான் இருக்குது. ஓகே, அன்னைக்கு வந்துருந்தா அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்குமா? ஏன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது 96லலாம். சார் அன்னைக்கு மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கணும். ஜெயலலிதா பேரில் நம்பிக்கை வச்சுருந்தாங்களா, அல்லது வச்சிருக்கிற மக்களினுடைய தொகை அதிகமாக இருந்ததா, கட்சிக்காரன் சின்சியராக. அப்போ கட்சிக்காரனே ரெண்டு கட்சியிலையுமே கட்சிக்காரங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியில் அந்த விசுவாசமே இல்லை. ஏதோ நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக வேலை செய்கிறான், அதுவும் காசு வந்தால் வேலை செய்கிறான், இல்லைன்னா வேலை இல்லை அப்படின்னு போயிடுறாங்களே தவிர இது கட்சி ரெண்டுமே தன்னுடைய கட்சிக்கு இருக்க வேண்டிய இயல்பை பூரா விட்டுடுச்சு. இனிமே வந்து இவங்களால என்ன முட்டு கொடுத்தாலும் வர முடியாது. அதோட ரெண்டு கட்சியினுடைய வாழ்க்கையும் அஸ்தமத்தி போயிடுச்சு. இனிமேல் இன்னொரு வாழ்க்கை இவர்களுக்கு கிடையாது. நினச்சிட்டு ஸ்டாலின் வேணா சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு கூட்டம் கூட இருக்கணுன்றதுக்காக நாம் தான் ஆட்சியில் இருக்கிறோம், நாம் தான் வருவோம், நம்பிக்கை இழக்காதீங்க, அதுன்னா சொல்லலாமே தவிர சொல்கிறதுக்கு அஸ்திவாரத்தை நீங்கள் எங்கே ஒழுங்காக போய் இவங்களுக்கு வந்து கட்சியை எப்படி வளர்க்குறதுன்னே முதல்ல தெரியாது. அதுதான் உள்ள விஷயமே. வளர்க்குறதுக்கு யார் இருக்கணும், யாரை வச்சு வரணும், எப்படி சீட்டு தரணுன்றதெல்லாம் இருந்ததுன்னா கீழேருந்து வரலாம். அதெல்லாம் இவங்க திமுகவினுடைய கடந்த கால வரலாறையும் தெரிஞ்சு வரதில்லை. ஒன்றும் இல்லை, இவங்க நினச்சபடி நடக்கலான்னு நினச்சாங்க, அதுக்கு மக்கள் நினச்சபடி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் உண்மை. ஓகே, அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நம்ம சொன்னோம். இனிமேலும் இவங்க இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஆனால் விஜய் வந்து கிடைத்த சூழ்நிலை பயன்படுத்தி தன்னை வளர்த்துக்கிட்டு ஒரு ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி கொடுக்கணும். ரெண்டாவது மதுவை அறவே ஒழிக்கணும். மது மேலே மக்களுக்கு ஏராளமான கோபம் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் மதுவினால் 10 லட்சம் பெண்கள் விதவை ஆகுறாங்க. அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு ஒழுங்காக நேர்மையாக திட்டம் போட்டு எந்த விதமான அச்சத்திற்கும் இடமில்லாமல் நியாயத்துக்கு நேர்மைக்கு பயந்து ஆட்சி செய்தால் இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்க முடியும். ஆதவர்ஜன் சொல்லியிருப்பாரு, ஆக்டர் ரஜினி அரசியல் வரத்துக்கு திமுக அழுத்தம் கொடுத்தாங்க, வர வேணாம்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. அவருக்கு ஏதாவது அழுத்தங்கள் கொடுத்துருப்பாங்களா? 2001லயோ இல்லை 96லயோ ஏதாவது அழுத்தங்கள் கொடுத்துருப்பாங்களா? அதனால தான் அவர் வரலையா? ஏன் அவர் வரல? அவருக்கு முதல்ல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் அல்ல, தமிழர் அல்ல. அதுவே ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்டா எம்ஜிஆர் 20 வருஷம் கட்சியிலேருந்து உழைச்ச பிற்பாடு அவர் மலையாளின்ட்டாங்க. நீ ஒன்றும் இல்லாமல் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்தா நீ மகாராஷ்டிரக்காரன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால் அந்த பயமும் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு சூழ்நிலையில் இருந்த அரசியல் சூழ்நிலையில் தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. நீங்கள் வந்து அவர்களை மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது தான் விஷயம். ஓகே, அதனால தான் நீங்கள் வரலைங்களா? வந்து இருக்கலாம். எப்படியா ஒருத்தருடைய மனதுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு நான் எப்படி அதுக்கு என்ன கேஜா இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே. இப்போ விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு. ரஜினிக்கு அதை பார்த்து ஏதாவது பொறாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். உள்ளுக்குள்ளே எல்லாம் நம்ம அந்த காலத்துல நம்மளும் வந்தால் நம்மளும் முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கலாம். ஆனால் அதை வெளியில் எப்படி சொல்கிறது? எனக்கு ஒன்றும் பொறாம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவேளை கமல் வந்திருந்தா பொறாம இருந்திருக்குமா என்னமோன்னாரு. அது கூட சொல்லியிருக்க வேண்டியதில்லை. அதான் அவங்கவுங்களுடைய திறமையில அவங்கவுங்க நிற்கிறாங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அது ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியும். ஓகே ஓகே. இந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப அவசியம் நினைக்கிறீங்களா? இல்லை இது பேசியிருக்கணுமா இல்லை பேசியிருக்கூடாதா, இல்லை அவாய்ட் பண்ணியிருக்கலாமா? நிச்சயமாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் என்ன இருக்கு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கில் அவர் எதிர்பார்த்தது என்ன? ஒன்றும் இல்லை, நான் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வந்ததை பற்றி சொல்லணும்னு நினச்சார், அவ்வளோதானே தவிர அதுக்கு பிறகு சொன்னதெல்லாம் தேவையில்லாதன்னு ஒன்றும் கிடையாது. அதனால் நேற்று அதை பண்ணியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய கருத்து அது பண்ணவே வேண்டாம். அது அப்படியே சில விஷயங்களை அப்படியே நேச்சுரல் டெத்துக்கு விட்டுறணும். ஓகே, அப்போ தான் எல்லா துறையிலையுமே பல விஷயங்களை நேச்சுரலாக விட்டுறணும். அது தானாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு போடணும். அது இல்லாமல் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சொல்லி
இன்னொரு பிரச்சனை கிளப்ப வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் செய்த சாதனை எம்ஜிஆர் என்டிஆர் செய்யாத சாதனையெல்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. இவருடைய அறிவு அவ்வளோதான் நான் கணக்கு போடுறேன். எம்ஜிஆர் காலம் வேற, என்டிஆர் காலம் வேற, விஜயுடைய காலம் வேற. எம்ஜிஆர் காலத்தில் கட்சிகள் நல்லா ஓரளவுக்கு ஒழுங்காக இருந்தது, தொண்டர்கள் ஒழுங்காக இருந்தாங்க. அதை மீறி அவர்களெல்லாம் வந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. கட்சி கெடாமல் இருந்தபோது அவர்கள் பண்ண தவறுகள் மட்டும்தான் இருந்ததே தவிர கட்சி கெடாமல் அடித்தளம் நல்லா இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவங்க எதிர்த்து செஞ்சது மகத்தான வேலை. அது வந்து சாதாரண வேலையில்லை. அவங்க செஞ்சுட்டு வெற்றிகரமாக வந்த பிற்பாடு அது சாதாரணம்னு நம்ம சொல்லலாம். அவங்க அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி பல பேருக்கு அந்த தைரியம் வருது. அதனால் அந்த தைரியம் வந்ததை நான் பாராட்டுறேன். யார் எம்ஜிஆருக்கு அந்த தைரியம் வந்து அவர் தான் முதல்ல வழிவகுத்தவர். ஆனால் அவருடைய தியாகம் என்பது 1952 கட்சியில் இருந்தார். 20 ஆண்டு காலம் உழைச்சார். அவருடைய திரைப்படத்தின் மூலியமாக ஒவ்வொரு படத்தின் மூலியமாக ஒவ்வொரு செய்தி சொன்னார். மக்களை கவர்ந்தார். மக்கள் அவருக்கு பின்னால் வந்தாங்க. அவ்வளவும் இருந்தும் அவர் பயந்தார். அது பயந்து அதுக்கு பிறகு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இப்போ அதெல்லாம் பண்ண பிற்பாடு அதை பார்த்து நம்ம பண்ணுறதுன்றது வேற. அதனால அதை பார்க்க வேண்டியது. ஆனால் மிகப்பெரிய அவங்கள வந்து அதுக்காக எம்ஜிஆரோட என்டிஆரோட இவர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றது வந்து அது என்ன அவ்வளோ புத்திசாலித்தனமான பதில் மாதிரி. அவர் என்ன சொல்ல காலம் வேற அவங்க பண்ணாங்க, அவ்வளோதான். அவங்க காலத்தில் இந்த சூழ்நிலையில் அவங்க பண்ணாங்க. அது நம்ம அப்படியே ஒத்துக்கிட்டு போகணுமே தவிர அதை போய் கம்பேர் பண்ணுறதெல்லாம் தேவை. இன்னும் ஒருத்தர் கம்பேர் பண்ணுறது முதல்ல முட்டாள்தனமானது. ஓகே, கட்சி ஆரம்பித்த 3 வருடங்களே பிடிச்சாருன்றது தான் அவர் சொல்ல வர்றாரு. எனக்கு விஜய்க்கு 25 வருட கேப் இருக்குது, நான் அவர் என்றைக்குமே எதிரியாக பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் 3 கட்சி ஆரம்பித்த 3 வருடங்களே அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அப்படியெல்லாம் அது வந்து மக்கள் தயாராக இருந்தாங்க. மக்கள் தேடிக்கிட்டே இருந்தாங்க, யார் வருவான்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. விஜய் வந்தாங்க, போட்டாங்களே தவிர அவர் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை வலுப்படுத்தி அதெல்லாம் பண்ணல. கட்சியை இன்னும் சரியாக அவங்க பண்ணலை. இன்னி வரைக்கும் கூட இன்னும் சரியாக பண்ணணும், பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. பண்ணாட்டி எதிர்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டமைப்புகள் பண்ணணும்ல, கீழேருந்து அமைப்புகளை பண்ணி ஒழுங்கு மாவட்டம் அது இதெல்லாம் சரியாக போடணும். இப்போ அப்படியே வேகமாக பண்ணி வச்சுருக்காங்களே தவிர இன்னும் பண்ணணும். அது தவிர தேர்தல் நிற்கிற போதே ஒரு 100 பேரை வெளியாட்களை கூப்பிட்டு நிறுத்தினாங்கன்றது இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் கட்சிக்குள்ளே உழைச்சவர்களுக்கு கொடுத்து கட்சி தொண்டர்களை தயார் பண்ணி அதில் உழைத்தவர்களை வைத்து அவங்கள வச்சு கட்சி நடத்துறது தான் கட்சி. கண்டவர்களை வச்சு நடத்துறது கட்சி இல்லை. அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ராஜமோகன் அவர்களுக்கு பலத்த எதிர்ப்பு வந்திருக்கு. சினிமா துறையிலேருந்து தான் எதிர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்து எஜுகேஷனல் மினிஸ்டராக இருக்கார், ப்ளஸ் செய்தி தொடர்புக்கு அவர் தான் அமைச்சராக இருக்கார். ஸோ அவருக்கு இந்த பதவி கொடுக்கக்கூடாது, அனுபவமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அனுபவம்ன்றது நாள் ஆனால் ஒரு 10 நாள் 15 நாள் ஆனால் அனுபவம் வந்துடுது. அது வந்து எப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு உடனே அனுபவம் வந்துடுமா? அதெல்லாம் கிடையாது. அது ஒன்றும் பெரிய ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ராஜ்மோகன் நல்ல விவரமான ஆள் தான். அதனால் விவரமாக அதை வந்து அதுக்குள்ளே தனக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அந்த நம்பிக்கையில் தான் விஜய் அவருக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்கவுங்க பதவிக்கு அவங்க தகுதி இருக்கான்னு பார்த்து கொடுத்த பிற்பாடு நீங்கள் போய் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி குழப்பக்கூடாது. ஓகே, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு நபர்கள் இந்த துறைக்கு அமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் சினிமாவுக்குமே சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த ஹீரோக்கள் சினிமாக்காரங்க அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு ராஜமோகன் மட்டும் கேள்வி கேட்குறது என்னவா இருக்கு? ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் ஸ்டாலினை கேள்வி கேட்கல? அது என்ன அவங்க நோக்கம் என்னவா இருக்கு? கேள்வி கேட்குறவனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும். ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் சினிமாவில் இருந்தவங்க தான் வந்தாங்களா? சாதாரண ஆள் தானே அந்த துறையெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ அவங்களுடைய எண்ணம் ஒரு வேளை சினிமாவிலேருந்து போன விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். விஜய் வந்து எல்லாத்தையும் சினிமாவே பார்த்துக்கிட்டு இருந்தால் மக்கள் வந்து இவர் சினிமாவே பார்க்குறாருன்னு ஒரு குறை சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அமைச்சரை பார்க்குறாரு, அதுக்கு வேண்டிய தகுதியை வளர்த்துக்கிட்டு அவர் அவங்க வேலையை பார்க்க போகிறார், அவ்வளோதான். ஓகே, அடுத்தபடியாக ராஜ்மோகனோட சமூகத்தை நிறைய பேர் குறி வச்சு பேசுகிறாங்க. அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர்லாம் கொடுக்கக்கூடாது, செய்தி தொடர்பெல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது பல பேரை ஊற்றுது. அது எப்படி பார்க்குறீங்க? அவரோட சமூகம் சார்ந்த பல விமர்சனங்களுக்கு அது வந்து மூட நம்பிக்கையில் இருக்கிறவங்க, ஜாதியை பார்க்குறவங்க, இதெல்லாம் மீறி வந்தது தான் திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம், அண்ணா இயக்கம் எல்லாம். அதனால் அவருக்கு அந்த அவர் கொடுத்துருக்கிறதுல வந்து 100க்கு 100 நான் வரவேற்கிறேன். அவருக்கு அதுக்கு தகுதியானவர். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஜாதி பார்த்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தாழ்ந்த மனப்பான்மை, குறுகிய மனப்பான்மை. அந்த குறுகிய மனப்பான்மையிலும் யாராவது சொல்லிகிட்டு இருப்பாங்களே தவிர இது வந்து அதை வந்து நம்ம
அவங்கள என்ன சொன்னவங்கள என்ன நினைக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். ம் எல்லாருக்கும் எல்லா தகுதியும் இருக்குது. ம் எவ்வளோ இப்போ காமராஜர் காலத்தில் கக்கனை காவல்துறை மினிஸ்டர் ஆக்குனார். ம் காவல்துறை மினிஸ்டர் ஆக்குனது எவ்வளோ பெரிய வேலை. ம் அதே மாதிரி அதுக்கு முன்னே பரமசிவமா என்னமோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் பரமசிவம்ல, இன்னொரு பேர் எஸ்சி. அவர் அறநிலையத்துறை அமைச்சராகவே ஆக்குனாங்க. ம் இதெல்லாம் எங்கே போகிறது? ம் அதனால் இவர் தான் இன்னாருக்கு தான் இந்த ஜாதிக்கு தான் கொடுக்கணுன்னா அந்த ஜாதியை சொல்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜாதியை சொல்லி பேசுறது தவறு. அது வந்து ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டித்து அதுக்கு ஒரு வழக்கே கூட போடலாம். இப்படியெல்லாம் ஜாதியை சொல்லி இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அவங்க தப்பு. ஓகே. ஐயா, இப்போ இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு விஷால் அப்படின்றவர் தான் அந்த கேள்வி கேட்டிருக்காரு, நடிகர் விஷால். அவர் ஏன் திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில இந்த கேள்வி கேட்கல? சினிமாக்காரங்க நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கவே இல்லை. இப்போ தான் கேட்குறாங்க, ராஜ்மோகனை மாற்றுங்க, விஜய்க்கே கொடுங்கன்னு. ஏன் அப்போ ஏன் அவங்க கேட்கவே இல்லை? நான் இவ்வளோ பேர் எதுக்கிறதுனால என்ன கேட்டால் அவர் தான் தகுதியானவர்னு நான் நினைக்கிறேன். காரணம், இவ்வளோ பேர் ஏன் ஒரு ஆளை போய் எதுக்குறாங்க? நான் விஷால் என்ன அறிவுலக மேதையா? இல்லை எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். அவரே 1000 பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு அலைஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. எந்த பிரச்சனையில் ஒழுங்காக பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையில்லாத வேலை. மினிஸ்டர் போட்டால் ஒரு மினிஸ்டர் உள்ள வேலையை செய்கிறாரான்னு பார்க்கணுமே தவிர நீ அதை போடக்கூடாது அவங்க இவங்கன்னு சொல்கிறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அந்த அந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் ஆல் இந்தியாவில் 25% அவங்க தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பிறகு அப்போ அவங்களுக்கு தனியாக பிரித்து நாடு கொடுத்துட போகிறீங்களா? அவங்கெல்லாம் மக்கள் இல்லையா? அதனால் அவங்கள வச்சுக்கிட்டு தான் அந்த பண்ணணும். இப்போ அவர் கொடுக்கலன்னாங்க, திருமாவளவனுக்கே முதலமைச்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணாங்கன்னு வந்தது. அப்போ அதை என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அதனால் அப்படியெல்லாம் அதெல்லாம் ஜாதி பார்த்து பேசுறது முதல் தப்பு. எல்லா ஜாதியிலையும் பெரிய மேதைகள் இருக்குது. அம்பேத்கர் என்ன சாதாரணவரா? அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் தானே. அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. நம்ம அது வந்து அது மாதிரிலாம் அது மாதிரி சொல்கிறதே வந்து இவங்க வந்து கேவலமானவங்க தான் அப்படிப்பட்டெல்லாம் பேசி பார்த்து சிந்திக்க தவறு. ஓகே. விஜய் அவர்கள் அமைச்சர்கள் இலாக்கா கொடுத்துருக்காரு, எப்படி பார்க்குறீங்க அந்த இலாக்கா? ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க தகுதியை பார்த்து அது கொடுத்துருக்கிறாருன்னு தான் நான் எடுத்துக்குவேன். அதில் வந்து நம்ம செங்கோட்டையனுக்கு நிதித்துறை கொடுத்தது ரொம்ப நான் வரவேற்கிறேன். அவர் வந்து அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு அவர் என்ன நினைக்கிறான்னு நான் நினைக்கல. ஆனால் நான் அதெல்லாம் வரவேற்கிறேன். ஓகே. இப்போ செங்கோட்டையனுக்கு ஃபினான்ஸுன்றது அது ஓகேவா இருக்கா? சரியாக இருக்கு, நல்ல துறை தான். அதே மாதிரி இவருக்கு ஆனந்தனுக்கு நல்லா பார்த்து என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே அவங்கவுங்க தகுதியை அவங்களால செய்யக்கூடியதை பார்த்து கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் சாதாரணமாக விஜய் வந்து எல்லாத்தையும் சிந்திச்சு ஒழுங்காக செய்கிறதுனால தான் ஒரு டிலே ஆகுது. இன்னும் பல துறைகள் கொடுக்க வேண்டியிருக்கு. அது எதுக்காக நிறுத்தி வச்சுருக்கான்னு தெரியல. ஓகே. அதெல்லாம் பார்த்து கொடுக்கறது அவங்கவுங்க முடிவு எடுத்து அவங்க அரசாங்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்னா யாரை போட்டால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும்ல. அது பார்த்து தான் கொடுக்கணும்.